ஹாய், நான் அருணா பேசுகிறேன். இன்றைக்கி அருணா வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, செட்டிநாடு ஸ்வீட் குழிப்பணியாரம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? அதுக்கு தேவையான திங்ஸ்: 1 கப் இட்லி ரைஸ், 1 கப் பச்சரிசி, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 கப் உளுந்து. இது எல்லாத்தையும் 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 hours ஊற வச்சுட்டு மிக்சிலேயே கிரைண்டர்லேயோ அரைச்சி வச்சுக்கோங்க. இது 7 to 8 hours புளிக்கணும். புளிச்சதுக்கப்புறம் இந்த மாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஸ்வீட்டுக்கு ஜாகரி எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கப் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்க அதே கப்புக்கு வெல்லம் எடுத்து பாகு எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச மாவில் 3 ஏலக்காய் இடித்து இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெள்ளைப்பாகை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்த வெல்லம் இந்த மாவுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி ஆட் பண்ணலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதான் மாவோட கரெக்டான பதம். இப்போது குழிப்பணியாரம் ஊற்ற ஆரம்பிக்கலாம். அப்புறம் அடுப்பில் குழிப்பணியாரம் சட்டியை வச்சுட்டு அடுப்பு ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா குழிலையும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 by 1 குழியில் ஊற்றுங்க பணியார மாவை. ஊற்றிட்டு நல்லா வேகணும். இப்போது நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ டேன் பண்ணி போடுங்க. 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். திருப்பி போட்டுட்டு திரும்பவும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும். பார்க்க கிறிஸ்பியாகவும் இருக்கணும். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போது நல்லா வெந்துடுச்சு. நம்ம எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியான குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம நெக்ஸ்ட் பேட்சும் ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த குழிப்பணியாரத்தை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், லஞ்சாகவும் பேக் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தி ஃபுட். வீக் ஒன்ஸ் இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியும் கூட, ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இந்த மாவு 1 by 1 ஊற்றி நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அருணா வீட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.